பிரைஸ் தி லார்ட். அன்பர கர்த்தருடைய பிள்ளைகளே, 1000-10,000 மடங்கு கர்த்தர்களை இன்னும் உயர்த்தி வாழ்ந்திருக்க செய்வாராக. இந்த காலை வாக்குத்தத்தமாக சங்கீதம் 34 சங்கீதம் 19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவன் நீங்களாக்கி விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். சில வேளை தேவ பக்தியாக தான் நடக்கிறோம், தேவனை தேடுகிறோம், வசனத்துக்கு நடுங்குகிறோம், தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் செலவு பண்ணுகிறோம், தவறாமல் தேவனை தேடி ஆலயத்துக்கு செல்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆனாலும் துன்பங்களும் வேதனைகளும் சவால்களும் வாழ்க்கையிலே பல இடங்களிலே குறுக்கிடுகிறது, வேதனைப்படுத்துகிறது. ஒரு பெரிய பலன், நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே என்ன துன்பங்கள், என்ன வேதனைகளிலே நீங்கள் தடுமாறி இருந்தாலும் தேவன் உங்களை எல்லா துன்பங்களுக்கு நீங்களாக்கி உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய கண்களில் நமக்கு இரக்கம் கிடைக்கிறது. தாவீது எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், அத்தனை போராட்டத்திலிருந்து கர்த்தரை நீங்களாக்கி விடுவித்தபடினால் தான் இப்படி சொல்லுகிறான். அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, ஆரம்ப காலம் முதல் சிங்கங்கள், கரடி, கோலியாத், பல யுத்தங்கள், ராஜா சவுல் அவனோடு கூட 3000 பேர், அவனுடைய மகன் அப்சலோம், அதோனியா, யோவாப் மூலம் வந்த மனவேதனைகள், எத்தனை போராட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக சந்தித்து கொண்டே இருந்தான். அத்தனை உபத்திரத்திலிருந்து அவனை நீங்களாக்கி விடுவித்தாரே. உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்னே நிர்மூலமாக்கினேன் என்று சொன்னாரே. உங்கள் எல்லா போராட்டத்திலிருந்து உங்களுக்கு நீங்களாக்கி கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு போராட்டம், 2 போராட்டம் தாங்கிக் கொள்ளலாம், சகித்து கொள்ளலாம், சுமந்து கொண்டு போயிடலாம். எல்லா இடங்களிலும் போராட்டங்களும் வேதனைகளும் நிந்தனைகளும் வந்தால் என்ன செய்ய முடியும்? அதான் தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு கண் கலங்குகிறது, கண்ணீர் வடிக்கிறோம். நீங்க எத்தனை போராட்டத்தில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறேன், எல்லாவற்றிலும் இந்த தேவன் உங்களை நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எப்பக்கத்தில் நிற்கப்பட்டாலும், எப்பக்கத்திலும் போராட்டங்கள், சவால்கள், காற்றடிக்கிறது, பெருமழை பெய்கிறது, பெருவெள்ளம் மோதுகிறது, என்ன நடக்குமோ என்று திகிலும் பயமும் சூழ்ந்திருக்கிற எந்த சூழ்நிலையிலும் உங்களை அழைத்த தேவன் உங்களை விடுவிக்க வல்லவர். இம்மட்டும் எவ்வளவு அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் சிக்கி நடுவிலே தனிமையா நின்று கொண்டிருக்கிறீர்களே, இந்த போராட்டத்திலும் இருந்து உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். சிங்கங்களின் கெபிக்குள்ளே தூதனை அனுப்பி வாய்களை கட்டி போட்டு தம்முடைய தாசனை தப்புவித்தாரே. எரிகிற அக்கினி சூளை நடுவிலும் தேவன், தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் ஒருவர் இறங்கி வந்து சேதப்படாதபடிக்கு தம்முடைய தாசனை காப்பாற்றினாரே. நம்புங்கள், உங்களுக்கு வருகிற அத்தனை சோதனைகள் போராட்டத்திலிருந்து கர்த்தர் நீங்களாக்கி ஏதோ 2 விஷயத்துல விடுதலை தருவார், மீதி 2 கண்டுகொள்ள மாட்டார் என்று அல்ல, அத்தனை கேடுகள் இருந்தும் உங்களை தேவன் நீங்களாக்கி விடுவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். வியாதிகள், வறுமைகள், வருமானம் இல்ல, மனஸ்தாபங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எத்தனையோ கால சூழ்நிலைகள், நெருக்கடிகள், அத்தனை போராட்டத்திலிருந்து நீங்கள் நீங்களாக்கி விடுவிக்கப்படுவீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே காணாதபடிக்கு யுத்தம் பண்ணுகிறவர்கள், போராடுகிறவர்கள்,
எதிராக நிற்கிறவர்கள், சீறி பாயிர மக்கள், எத்தனை சவால்கள் மத்தியிலே நீங்கள் சிக்கி நின்றாலும் அத்தனை சவால்களை உண்டாக்குற மக்களை காட்டிலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். உங்கள் வியாதிகளை காட்டிலும் குணமாக்குற தேவன் பெரியவர். அவர் தம்முடைய வல்லமை விளங்க செய்து அத்தனை போராட்டத்திலிருந்து, துன்பங்களிலிருந்து உங்களை நீங்களாக்கி விடுவிக்க போகிறார். தைரியப்படுங்கள். அப்படியே கர்த்தர் செய்து உங்களை மகிழ்ந்திருக்க செய்வாராக. நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நீங்களாக்கி அவனை விடுவிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய மக்கள் வாழ்க்கையுள்ள அத்தனை துன்பங்கள், போராட்டத்திலிருந்து இவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்தபடி நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.